ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அப்செட்டாக வீடியோ போட்டேன். எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. ஸோ நம்ம யாரெல்லாம் நம்புகிறோமோ அவங்க எல்லாரும் நம்மளை உதாசீனப்படுத்தி என்னமோ நம்ம வளர்ச்சி ஆனதுக்கப்புறம் நம்ம கூட உட்காந்து அப்படியே அவளோட வளர்ச்சிக்கு நான் தான் காரணம்னு சொல்கிறவங்கெல்லாம் நம்மளோட காரணம் கிடையாது. என்னோட உழைப்போ என்னோட அழுகையும் என்னோட கஷ்டங்களையும் தாங்கிட்டு என் கூட எத்தனை பேர் ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்களோ அவங்க தான் லைஃப் லாங் உண்மையாக சொல்கிறேன். அவங்க மட்டும்தான் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையுமே என்னோட பாதைகளில் நடந்து வரவங்க மட்டும்தான் என்னோட உழைப்புக்கும் என்னோட வெற்றிக்குமே காரணமாக ஒழிஞ்சு மித்த பின்னாடி இருந்துட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் யாருமே கிடையாது. உண்மையாக என்னை காயப்படுத்தினதுக்கும் என்னை கஷ்டப்படுத்தினதுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எல்லாரும் அடக்கம், என் சொந்தம், என்னோட சொந்தம் பந்தம், என்னை பெற்ற தாயிலிருந்து எல்லாத்தையும் சொல்கிறேன். என்னை ஏமாத்திட்டு போனவங்க, என்னை விட்டுட்டு போனவங்க, சரிங்களா, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி உற்ற உறவு எல்லாத்துக்கும் இப்போதைக்கு என்னோட கிட்ட இருந்து என்னோட அழுகையும் என்னோட கண்ணீரும் என்னோட இதையும் யார் தொடச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். சப்ஸ்கிரைபர் ஆன நீங்கள் தான் எங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் அனாதையாக 4 செவத்துக்குள்ளே உட்காந்து அழுது கூப்பாடு போட்டு எனக்கு நானே அழுது என் தலைவாணிகிட்ட சொல்லி அழுத காலங்கள் நிறையா, சரிங்களா. அப்போ துடைக்காத அந்த ஜீவன்கள் ராசி எல்லாம் நம்ம வளர்ச்சியானதுக்கப்புறம் அவளுக்கு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுறாங்க. ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட நான் எவ்வளோ பாடுபட்டிருப்பேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ நாள் சோறு திங்காமல் கஷ்டப்பட்டிருப்பேன். இப்போ கூட சொல்கிறேன், நான் என்னைக்கு சேனல் ஓப்பன் பண்ணணும் அன்னையிலேருந்து இப்போ வரைக்குமே என்னை கஷ்டப்படுத்தி என்னோட உழைப்பை இது பண்ணவங்களோ என்னோட வாழ்க்கையில் இது பண்ணவங்களோ என்னை சாப்பிட்டியான்னு கேட்க கிடையாது. ஸோ எங்கேயோ இருந்து செந்தில்னு நினைக்கிற அவரோட பேர் தினமும் கேட்பார் மெசேஜில், சாப்பிட்டீங்களா. அவங்க யார் என்னன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அப்போ கூட எனக்கு தோணும், ஓ அப்போ நம்ம சாப்பிடலையாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு மெசேஜ் தானேன்னு போட்டு போகிறீங்க, அந்த மெசேஜை கூட எப்படி சொல்கிறது, என்னோட வாழ்க்கையாக எடுத்து அந்த ஒரு செகண்டு நான் ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க நீங்கள் அழுகாதீங்க அப்படின்னு சொல்லி, நீங்கள் அழுதுட்டு போட்டிங்கன்னா என்னால் தாங்க முடியல அப்படின்லாம் மெசேஜ் போடுவாங்க. அந்த நேரத்தில் எனக்கு தோணும், நம்ம யாருக்காக அழுகணும் சொல்லுங்கள், உங்களுக்காகனாச்சும் நான் சிரிக்கணும் இல்லையா. ஸோ உங்கள் வில்லேஜ் போகணும் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களால் மட்டும்தான் என்னை சிரிக்க வைக்கிற எல்லா இதுவுமே இருந்திருக்கு, சரிங்களா. நான் அழுகையில் கூட எப்படி சொல்கிறது, ஒரு 4 வீடியோ எடுத்தால் கூட என் மனசில் 1008 கவலைகள் இருந்தாலும் ஸோ உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு என்னையும் தாண்டி நான் உட்காந்து இது பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோட கஸ்டமரும் என்னோட சொந்தங்களாகிய நீங்கள் மட்டும்தான் என்னை சிரிக்க வச்சு பார்த்துருக்கீங்க, சரிங்களா. பேர் எனக்கு ஏன் இப்படி இதாகிறீங்க, ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. நீங்கள் மட்டும்தாங்க தங்கம். என் வாழ்க்கையில் என்னை விட்டுட்டு போன தாயிலிருந்து எல்லாரும் என் வாழ்க்கையை எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு ரூபத்துக்கு என்னை விட்டுட்டு போயிருந்தாலும் வலிகள் வேதனைகள் அனுபவித்து இவ்வளோ தூரம் நிற்கிறேன் நான் மட்டும்தான், சரிங்களா. வேறு யாரும் பக்கத்துணையாக எனக்கு சப்போர்ட்டிவோ யாருமே கிடையாது, சரிங்களா. ஸோ இனிமே நான் இன்னும் போராடுறதுக்கு ரீசன் பாசத்துக்காக ஏங்கி ஒரு கட்டத்தில் நான் எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆகி தான் நிற்கிறேன். ஆனால் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஆனால் ஒரு செகண்ட் என்னை நம்பி இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ நல்லதும் போகிறீங்க கெட்டதும் போகிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணேன் நான். உங்களுக்கு நான் எனக்கு கைமாற என்ன பண்ண முடியும், 4 வீடியோ சிரித்து போட முடியும், சரிங்களா. உயிர் உள்ள வரையில் உங்கள் வீட்டு பொண்ணு தான் நான், உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்கள் வீட்டு பொண்ணு தான் நான். ஸோ கண்டிப்பாக என்னால் என்ன முடியுமோ இனிமேட்டு கண்ணை விட்டு தொடச்சி விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன். என்னோட பாதையில் ஒரே ஒரு விஷயம், இப்படி நவுந்து போனவங்களே இனிமேட்டு இப்படி நான் திரும்பி பார்க்குறதா என்றைக்குமே இல்லை, இனிமேட்டும் பார்க்க போகிறதில்ல, சரிங்களா. நன்றி. இன்றைக்கி நான் போட்ட வீடியோவில் ஏதாச்சும் உங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் காயப்படுத்துகிற மாதிரி எதுவுமே நான் போட மாட்டேன், சரிங்களா. மனசு ரொம்ப வலிக்கும் போது யார்கிட்டையும் சொல்லிட்டு அழுகணும்னு தோணும். எனக்குன்னு யாருமே இல்லை, நீங்கள் தான் இருக்கீங்க. உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு இப்போ போய் நிம்மதியாக மாத்திரை போட்டு தூங்க போகிறேன். பாய்.